படம் டிவி. மாயக்காட்டின் நட்பு ரகசியம். ஒரு பெரிய பசுமையான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காடு மிகவும் அழகாக இருந்தது. உயரமான மரங்கள், சின்ன சின்ன ஓடைகள், வண்ணத்து பூச்சிகள், இனிய பறவைகளின் குரல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காட்டை ஒரு மாய உலகமாக மாற்றியது. அந்த காட்டில் ஒரு சிறிய முயல் இருந்தது. அதன் பெயர் மின்மினி. மின்மினி மிகவும் ஆர்வம் அதிகம். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும். ஒரு நாள் மின்மினி காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு மெதுவான அழுகை சத்தம் கேட்டது. யாரங்கே என்று மெதுவாக கேட்டது. ஒரு சிறிய மான்குட்டி ஒரு புதரின் அருகில் நின்று அழுது கொண்டிருந்தது. என்ன ஆயிற்று என்று மின்மினி கேட்டது. மான்குட்டி சொன்னது, நான் அம்மாவை தொலைத்து விட்டேன், எனக்கு பயமாக இருக்கிறது. மின்மினி உடனே, கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுவேன் என்றது. அவர்கள் இருவரும் சேர்ந்து காட்டுக்குள் அம்மாவை தேட ஆரம்பித்தார்கள். சில தூரம் சென்றபோது ஒரு பெரிய ஆமை வந்தது. எங்கே போகிறீர்கள் என்று கேட்டது. மின்மினி எல்லாம் சொல்லியது. ஆமை சிரித்து, நான் மெதுவாக நடந்தாலும் எல்லா வழிகளும் தெரியும், நான் உதவுகிறேன் என்றது. மூவரும் சேர்ந்து தேட ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு ஓடையை கடக்க வேண்டும். மான்குட்டிக்கு பயம். அப்போது ஒரு குரங்கு மரத்திலிருந்து குதித்து, நான் ஒரு கிளையை பிடித்து உங்களை கடத்துகிறேன் என்றது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓடையை கடந்து சென்றார்கள். சில நேரம் கழித்து தூரத்தில் ஒரு மான் சத்தம் கேட்டது. மான்குட்டி மகிழ்ச்சியாக, அது என் அம்மா என்று ஓடிப்போனது. அம்மா மானும் குட்டியை பார்த்து மிகவும் மகிழ்ந்தது. நன்றி நண்பர்களே, நீங்கள் இல்லையென்றால் என் குட்டியை நான் கண்டுபிடிக்க முடியாது என்றது. அந்த நாள் எல்லா விலங்குகளும் ஒன்றாக சேர்ந்து பழங்கள் சாப்பிட்டு கொண்டாடினார்கள். மின்மினி மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது அந்த நாளில் ஒரு பெரிய விஷயம் கற்றுக்கொண்டது. நண்பர்கள் இருந்தால் எந்த பிரச்சனையும் சுலபமாக தீரும் என்பதாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.